நைட்டு பஸ் ஏறேன் காலைல வந்துடுவேன்னு சொன்னோம்ல. ரூமை பூட்டிட்டு சாவி வைக்காம வெளில போயிட்டார் தோற. வர சொல்லு. வந்துட்டேன். ஐயோ சாவி எங்க வச்சேன்னே தெரிலடா. நான் தேடிட்டு கூப்பிடுறேன். ரமேஷ் சாவியை பாக்கெட்ல போட்டுனே ஆடி நிற்கிறான். அப்புறம் நான் ஆடன்னு வச்சுக்கேன் தாங்க மாட்டீங்க. ஐயோ சாவி இந்த பாக்கெட்ல தான்டா இருக்கு. திறக்கிறேன். 10 நிமிஷம் பொறுக்க மாட்டாரு. சாவியை கையில வச்சு ஆட்டின்னு இருக்கான்டா. இங்க பாரு, இதுதான் அவன்கிட்ட பேசுறதே இல்லை. ஒழுங்கு மாதிரி தான் சாவியை திறக்க சொல்லு. மச்சி உண்மையாவே சாவி மாறிட்டுக்குது. ஓ வர்றதுக்கு நைட் ஆகுமா? ஓகே மச்சி, நீ பார்த்து பொறுமையா வா. ரமேஷ் எனக்கு மண்டை சொல்லு கொடுத்துட்டு இருக்கான். நான் டென்ஷன் ஆட ஒழுங்கு மாதிரி திறக்க சொல்லு. பேசிட்டு போய் கட் பண்றான். The number you are trying to call may not reachable. மச்சான் நம்ம பேசினா ஒரு 6 மாசம் இருக்குமா? இருக்கும். அதுக்கு என்னப்ப? நீ நல்லா யோசிச்சு பாரு. நம்மளுக்குள்ள சண்டை வர்றதுக்கு காரணமே இந்த ரமேஷ் தான்டா. ஆமா மச்சான், நான் உங்ககிட்ட பேசினாலே அவன் மூக்கு இருக்குண்டா. இப்பதான் புரியுது. பாத்தியா இப்போ கூட பாரு, நம்ம 2 பேரும் பேசி கூட அவன் தான் ஃபோன் பண்ணி நடுவுறான். டேய் மச்சான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன்டா. நானும் மிஸ் பண்ணடா மச்சான். ரமேஷ் தாண்டிறான். போன் எடுக்க மாட்டியா? ஒருத்தன் இது சாக்கு வச்சு பேசிக்கிறான்டா. என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்குது?